இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் கல்வன். ஜிவி பிரகாஷ், சிவானான்னு சொல்லி ஒரு சில நடிகர் பட்டாளத்தையே வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்ஃபார்ம் சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கடைசியாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம இந்த வீட்டில் போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஆடு மேய்க்கிற பையன் ஆட்டை மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆட்டை காணும் சரி காட்டுக்கு போனால் அங்கே ஒரு யானை அடித்து கொள்றது. அங்கேயே பார்த்தீங்கன்னா கல்வன்னு போட்டு ட்ரீட்டில் போட்டுறாங்க. கட் பண்ணால் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அழகருங்கிற ஒரு தாத்தாவை தத்தெடுத்துறாரு, தன்னோட தாத்தாவா. காரி அப்புறமேட்டு கெம்பரர் தான் நம்ம ஹீரோ. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த தாத்தாவை இப்போ தத்தெடுத்து வளர்க்க போகிறாங்க. அப்படி தத்தெடுத்துட்டு அங்கே வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்குறாரு, அப்புறம் தாத்தாவை தத்தெடுத்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ இந்த காரிங்கிற ஒருத்தர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் இந்த பாக போன லவ்வால் தான் இப்போ இவ்வளோ தத்தெடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் இந்த வந்து காரிங்கிறவரும் 2 பேருமே திருடங்க தான். ஸோ அங்கங்கே வீட்டுக்குள்ளே போய் திருடிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆகணுங்கிறது ஒரு ஆசையாக இருக்கும். ஏன்னா திருநாளும் இதெல்லாம் அவங்க ஊர் மக்களுக்கு தெரியும், போய் தலைவர்ட்டி சொல்லுவாங்க. பட் ஆனால் தலைவர் வந்து இவங்களுக்கு சாதகமாக இருப்பார். ஏன்னா தலைவர் வந்து ஒரு பரிகாரம் செய்யறேன்னு சொல்லி ஒரு கிழவிக்கு தாலி கட்டுற ஒரு பரிகாரமா இந்த 2 பேர்த்திட்டு கைங்களமாக மாட்டோம். அன்னிலேருந்து தலைவர் வந்து இவங்க சொல்கிற பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் கேட்பாரு. ஏன்னா உங்களுக்கு வந்து ஊரே அமைதியாக இருக்கிற இடத்துல போய் திருடணும், அவ்வளோதானே. இந்த கடன்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை கொடுத்துறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மையான கொள்ளைங்கிற ஒரு திருவிழா நடக்குது. அன்னைக்கு நைட்டே போய் இவங்க வந்து ஒரு வீட்டில் வந்து கைவரிசை காமிக்கிறாங்க. அந்த வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயின் வந்து இவங்களுக்கு ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. போலீஸ் வந்து ஒன்றுமே சரி நாங்கள் அவங்கள சீக்கிரம் பிடிச்சிருவோன்னு சொல்ல, நீங்களாம் பிடிக்க வேணாம், நான் ஆல்ரெடி அவங்கள பிடிச்சி தான் வச்சுருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் வந்து அவங்க 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா காட்டி கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் ஹீரோயின் அப்பா வெளியூரில் இருப்பார்ட்டுருக்கு. வந்துட்டு இருக்கும்போது வேணாம், அவங்க மேலே கேஸ்லாம் வேணாம், விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் பின்னாடி சுற்றுறது ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் ஹீரோயின் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க, இதுக்கு மேலே என் பின்னாடி சுத்தாங்க அந்த மாதிரிலாம். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி ஹீரோயினோட செயினை ஹீரோ ஆல்ரெடி கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. ஹீரோயின் வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அதனால அந்த செயினையும் திருப்பி ஹீரோக்கு மூஞ்சிலே எரிஞ்சிட்டு இதுக்கு மேலே பின்னாடி வராதவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரமாக ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அவன் இதுக்கு முன்னாடி அவனுக்கு சொந்தம் பந்தன் யாருமே கிடையாது, அதனால அவன் கிட்ட அப்படி பேசிட்டான், இந்தாங்க அந்த செயினையும் கொடுத்து உங்ககிட்ட சாரி சொல்ல போகலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கு பட் ஆனால் ஹீரோயின் வந்து அதுக்கெல்லாம் ரியாக்டே பண்ணல, அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை கொண்டு போய் அப்படியே ஹீரோட்ட சொல்ல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக எடுத்துட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஹீரோயினை பார்க்க போகாமல் ஹீரோ ஒரு பக்கம் நேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பியும் சரி போகலான்னு சொல்லி காலேஜ் வாசலுக்கு போனால் அங்கே போனால் அவங்களோட கேம்புக்காக ஒரு வந்து முதியோர் இல்லத்துக்கு போயிருக்காங்களாமா. அதனால் ஹீரோவும் வண்டி எடுத்துகிட்டு முதியோர் இல்லத்துக்கு போகிறாரு. ஸோ அங்கே போனோடையும் இவர் அங்கே இருக்கிற கொஞ்சம் வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து வரும்போதெல்லாம் இவர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்து போயிடுவார். அப்போ தான் ஹீரோயின் வந்து ஒரு தாத்தா கிட்ட அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ அதே மாதிரி இவரும் போய் தாத்தாட்ட அதிகமாக பேச்சும் கொடுக்குறாரு. அந்த தாத்தா என்ன பண்ணுவார்னா கம்முன்னு அந்த முதியோர் இல்லத்தில் இல்லாமல் அப்பப்போ வெளியே ஓடி போயிடுவார். பிடிச்சிட்டு வந்து உள்ளே உட்கார வச்சுக்கிறதே பார்த்தீங்கன்னா அங்கே கிரவுண்டுக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கும். இப்படி இருக்கிற அந்த தாத்தாவை இப்போ தத்தெடுத்துட்டாரு நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த தாத்தா மேலே ஒரு பெரிய ஒரு அன்பு இருக்கும். ஸோ அதை பார்த்து தான் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த தாத்தாவை தத்தெடுத்துட்டு போகிறாரு. இந்த கதையெல்லாம் ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த கூர்கார்ட்ட சொல்லி முடிக்க ஹீரோவும் அப்போ பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருப்பார். பட் ஆனால் அவர் தூங்கலை, எழுந்திரிச்சு நாம் தாத்தாவை ஒன்றும் வளர்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போகல, இவரை நம்ம பலி கொடுக்க கூட்டிகிட்டு போயிருக்கோம். ஏன்னா அந்த ஊரில் யானை மதிச்சு அதை செத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக நிவாரண நிதி கொடுப்பாங்களாமா. அப்படி இவருடைய வேலைக்கு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா செலவாகும். அப்படி நம்ம தாத்தாவா இவர் தத்தெடுத்துக்கும் போது இப்போ இவரோட பேரன் நான் தான். அப்படி இவர் செத்துட்டாருன்னா இவருக்கு கொடுக்க வேண்டிய நிவாரண நிதி நமக்கு தான் வரும். நான் சொல்கிற கொலை பண்ண போகிறோமான்னு கேட்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணால் தாத்தாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடு தான் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாவது. நைட்டே பிரியாணியை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு சொல்லி பெரிய இதுவாக சொல்ல ஹீரோவோட ஃப்ரெண்டையும் ஹீரோவையும் கிட்டத்தட்ட செம்மையாக வேலை வாங்க ஆரம்பிக்கிறாரு அந்த அழகர் தாத்தா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கரெக்டாக வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து தாத்தா கண்டுபிடிச்சிடுறாரு. நீ என்னமா அவனை லவ் பண்ணுறேன்னு கேட்க ஃபஸ்ட்டு ஹீரோயின் அப்படி இப்படி தடுமாறினாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வச்சு அந்த வீட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுடுறாங்க. இருக்கிறது ஒரு கூட வீடு மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் இருக்கேன் இந்த தாத்தாவை கொலை பண்ணுறதுக்காக ஹீரோவோட ஃப்ரெண்டும் இவர் எங்கடா போய் தள்ளி விட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் காவல்கார வேலைக்காக கூப்பிட்டு போகிறாங்க தலைவர்கிட்ட பேசி. ஸோ தலைவரும் அதுக்கு சம்மானமும் கொடுக்குறேன்ட்டாரு. சரி கூப்பிட்டு போய் தாத்தாவை படுக்க வச்சு அங்கே வந்து யானை வரல, காலில் வந்து தாத்தா தான் எழுப்பி போடுறாரு. தாத்தா எழுப்பினதை பார்த்து இவங்க 2 பேரும் ஐயோ யானைன்னு சொல்லி கத்தி எந்திரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே யானை போந்து இந்த ரேஷன் கடையில் இருக்கிற அரிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா திட்டுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போய் தாத்தாவை நைட்டு படுக்க வைக்கிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா யானை வரல. அப்புறம் காலைல இவங்க வீட்டுக்கு போனால் அங்கே வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கிட்டு போயிருக்குது யானை. என்னடா இது கொடுமையாக இருக்குது, நாம் அங்கே படுக்க வச்ச யானை அங்கே வரல, கடைசி நம்ம வீட்டுக்கே வந்துருக்குன்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் நிற்க வந்து நல்ல வேலை நாம
நேற்று நைட்டு வீட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா கடுப்பாகுது. அதுக்கப்புறமேல நம்ம வந்து சாமி கும்பிட போகலாம், உள்ள எங்களோட குலதெய்வம் இருக்குன்னு சொல்லி ஒரு காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா யானைகளோட நடமாட்டம் கிட்டத்தட்ட நிறைய இருக்கும். அந்த இடத்துக்கே பார்த்தீங்கன்னா யானை சாப்பிட்ற பொருளெல்லாம் கொண்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா படைக்கிறதுக்காக உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அங்கே தாத்தாவை அந்த யானைகிட்ட மாட்டி விட்டு வரதான் இவங்களோட பிளானு. தாத்தாவும் இவங்களை நம்பி போக கடைசியாக இந்த யானை கட்ட தாத்தாவை முட்டை வருது. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வெளியே விறகு எடுக்கவும் தண்ணி எடுக்கவும் போயிருப்பாங்க. இதை ஒளிஞ்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் உள்ளே வந்து சுட்டு இந்த யானைகிட்ட இருந்து தாத்தாவை காப்பாற்றி விட்டுறாங்க. யார் பெரியவங்களை வந்து கூட்டம் தான் சொல்லுவோம், என்னோட பேரங்க தான் கூட்டம்னு சொல்லி இவங்க 2 பேர்த்தையும் காமிக்க, ஏன்னா அறிவு தடவை இந்த காட்டுல தான் உங்களை வர வேணாம்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல, அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அப்படி இப்படி தழுவி கூப்பிட்டு வந்துடுறாங்க. வேறு பக்கம் தாத்தா எப்படா கொலை பண்ணலாம்னு சொல்லி போயிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து ஹீரோ கால் பண்ணி எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ தான் வீட்டில் வந்து பேசணும்னு சொல்ல, சரி நீ உங்களை தாத்தாவை கூப்பிட்டாங்க போகிறாங்க. அங்கே போனால் ஹீரோயினோட அப்பா முன்னே திருநாள் இருக்கும் போதாச்சும் 5க்கு 5 6 சம்பாரிச்சிட்டு தான், இப்போ அதுவும் கிடையாது, திரும்பி வாழ்றதுனால சொல்கிறான். இவன் நம்பி நான் எப்படி பொண்ணு கொடுக்குறது, உங்களுக்கே ஒரு பொண்ணு தான் நம்பி குடிப்பீங்களான்னு சொல்லி கேட்க தாத்தாவும் அங்கே வந்து கம்முன்னு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு நாள் பர்த்டே வர ஹீரோயின் வந்து அவங்கள பார்க்க வராங்க. ஹீரோயின் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறதுக்காக தாத்தா கொஞ்சம் வந்து ஹீரோ கையில் காசையும் கொடுத்துட்டு ஹீரோயினோட பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க வெளியூருக்கு. அங்கே போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் தாத்தாவை பற்றி ஹீரோவுக்கு வந்து தப்பு தப்பாக பேச, என்னை எவ்வளோ வேலை வாங்குறான் பாரு, நான் எனக்கு வர காசை கூட ஃபுல்லாக எடுத்துக்கிறதுல ஏன்னா அவர் சம்பாதிச்ச மாதிரி இப்போ கொடுத்து விட்றான்னு சொல்ல ஹீரோயின் வந்து அப்போ தான் எல்லாம் உண்மையை சொல்கிறாங்க. தாத்தா உனக்காக எவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா, நீ என்ன இப்படி சொல்கிற, தாத்தா உன்னோட ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வேலைக்காக ஒவ்வொரு இவர் முன்னதை முதியோர் இல்லத்தில் போய் அங்கே இருக்கிற காசெல்லாம் கலெக்ட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் இவங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்கிட்ட கெஞ்சு கூத்தாடி இவருக்கான வேலையை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாரு. இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரை ஹீரோட்ட கொடுக்க ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண் கடங்க பார்த்தீங்கன்னா நைட்டு வீட்டுக்கும் கூப்பிட்டு வராரு. வரும்போது முதியோர் இல்லத்துலேருந்து ஒரு வண்டி வந்து நிற்கிது. அந்த வண்டியிலேருந்து இறங்கி நீங்கள் பெயிண்ட் அடித்த பிளாக்கை நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம், நீங்களே சிறப்பு இருந்தாலும் வந்து திறந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோட ஃப்ரெண்டு அங்கேயும் போய் என்ன கேவலம் படுத்த போகிறாரு, நான் வரலன்னு சொல்ல, பட் ஆனால் ஹீரோவை மட்டும் கூட்டிட்டு தாத்தா அங்கே வந்து கிளம்பி போகிறாரு. போய் தாத்தா ஓப்பன் பண்ண சொல்ல, இல்லை நான் ஓப்பன் பண்ண கரெக்டாக இருக்காது, என்னோட இப்போ பேரன் ஓப்பன் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி ஹீரோ ஓப்பன் பண்ண சொல்ல அங்கேயே பார்த்தீங்கன்னா கண் கலங்குறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா காரிங்கிற ஹீரோவோட ஃப்ரெண்டு கரெக்டாக ஹீரோவோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. பட் ஆனால் ஹீரோட ஃபோன் ஹீரோயின் இருக்குது. ஹீரோயின் அட்டன் பண்ணி பேச, தாத்தாவை கொல்றதுக்கு தானே கரெக்டான டைமு, ஊரில் அந்த காட்டுக்குள்ளே யானைகள்லாம் வந்துருச்சாமா, இப்போ தாத்தா உள்ளே கொண்டு போய் விட்டோம்னா கன்ஃபார்ம் செத்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா உடனே அங்கேருந்து ஓடி வந்து தாத்தாவோட வீட்டுக்கு வராங்க ஹீரோயின். அங்கே போய் பார்த்தா அந்த வந்து யானை கால் வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்திருப்பான். இதை மிதிச்சா நம்ம தாத்தாவை ஒன்று பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆல்ரெடி பிளான் போட்டிருப்பாரு. பட் ஆனால் ஹீரோ வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பியிருப்பார். இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்க்க, அது மட்டும் இல்லாமல் இந்த நிவாரண நிதி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு ஹீரோ ஆல்ரெடி. அதெல்லாம் பார்க்கவும் ஹீரோயினுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏறுது. அழகர் தாத்தாவும் ஹீரோவும் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது ஹீரோயின் கரெக்டாக வந்து ஹீரோவுடைய கன்னத்திலே ஒன்று அடித்து, நீ என்ன கொலகாரனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாத்தாவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இவங்க உங்களை தத்தெடுத்தது பாசத்துக்காக இல்லை தாத்தா, நீங்கள் செத்தா இவங்களுக்கு பணம் வரும், அதனால தான் உங்களை கூப்பிட்டு வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. தாத்தாவும் போவாக்குமான்னு சொல்ல, ஹீரோயின் மன்னிச்சிருங்க தாத்தா, இனிமேல் இந்த கொலகார பையன் நீங்கள் இருக்க வேணாம், நான் தனியாகவே இருந்துக்கிறேன்னு சொல்ல, அப்போ தான் தாத்தா வந்துட்டு உனக்கு தனிமையை பற்றி என்னடா தெரியும், அப்போ தான் தாத்தாவோட ஃப்ளாஷ்பேக்காக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ என்கிட்ட கேட்கவே இல்லை, நானும் சொல்லவே இல்லை, இருந்தால் நான் இப்போ சொல்கிறேன் நீ கேளுன்னு சொல்லி அவரோட சர்க்கஸ் வாழ்க்கையில் இருந்ததெல்லாம் சொல்கிறாரு. சர்க்கஸ் வாழ்க்கையெல்லாம் வந்து இவரை நம்பி ஒரு 5-6 குடும்பம்லாம் இருந்துச்சா, இந்த சர்க்கஸை நம்பி தான் பார்த்தீங்கன்னா எங்களோட பொழப்பு இருந்துச்சு. பட் ஆனால் அந்த டிவி இந்த சினிமா இந்த மாதிரி வரவும் சர்க்கஸ் கலைங்கிறது ஃபுல்லாகவே அழிஞ்சு போச்சு. திருப்பி இது மீனுன்னு சொல்லி நானும் எவ்வளோ பார்த்தேன். பட் ஆனால் இது திருப்பியும் வர மாதிரி எனக்கு தெரியல. என்ன நம்பி இருந்த இன்னும் ஒரு சில குடும்பங்கள்லாம் அவங்களே விஷத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்டு அவங்களே செத்துட்டாங்க. என்னோட சர்க்கஸையும் விற்று மீதி இருக்கிற குடும்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு நான் தனியாக வெளியே வந்துட்டேன். அப்படி நடுத்தருவில் நிற்கும் போது தான் என்ன ஒரு 2 பேர் கொண்டு வந்து அனாதாசிரமத்தில் சேர்த்தாங்க. அப்படி சேர்த்து என்னுடைய வாழ்க்கைங்கிறது அப்படியே போயிட்டு இருந்துச்சு தனிமையிலேயே. அதுக்கப்புறம் தான் நீ வந்து எனக்கு எடுத்துக்கிறியான்னு சொல்லி கேட்கும்போது உன்னோட கண்ணிலே நான் அந்த ஆர்வத்தை பார்த்தேன். யாருக்குமே இந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்காது. பட் ஆனால் நீ ஏதோ ஒன்று காரணத்தில் தான் கூப்பிட்டு போகலான்னு தெரியும். பட் ஆனால் இந்த ஒரு காரணங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஆனால் தாத்தா அங்கேயே கண்டுபிடிச்சிட்டாரு ஒரு தத்தெடுக்க வரும்போதே இவனுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு. பட் ஆனால் இந்த ஒரு காரணங்கள் தாத்தாவுக்கு தெரியல. தாத்தா நைட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயோ போயிடுறாரு. அப்படி நைட்டு தாத்தா வீட்டுக்கு போகும்போது காரிங்கிற ஃப்ரெண்டு தாத்தாவை கூப்பிட்டு போய் அந்த யானைங்க இருக்கிற காட்டில் விட்டு வந்துடுறாரு. அப்புறம் ஹீரோ வந்து உள்ளே வர, தாத்தா எங்கடான்னு சொல்லி காரிகிட்ட கேட்க, நான் வந்து அந்த யானைங்க இருக்கிற காட்டிலே விட்டு வந்துட்டேன்னு சொல்ல, ஹீரோ பதறி அடிச்சுட்டு உள்ளே ஓடுறாரு. உள்ளே ஓடனா ஒரே யானை கூட்டமாக இருக்குது. இப்போ தாத்தாவை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ உள்ளே போத கரெக்டாக யானை வந்து அடிக்க சொல்லி அப்படியே பார்த்தீங்கன்னா யானை கூட்டமாக இருக்குது. இதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா தாத்தாவை கரெக்டாக காப்பாற்றும் போது ஹீரோவோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்துடுறான். வந்து ஃபயர் மாதிரிலாம் காமிச்சு அந்த வந்து யானையெல்லாம் துரத்தி விட்டு தாத்தாவை காப்பாற்றி கூப்பிட்டு வராங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயினும் வர, ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க இவன் திருந்திட்டான்னு சொல்லி. அதுக்கப்புறம் திருப்பியும் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து
வந்துடுறாங்க, தாத்தாவையும் காப்பாற்றிட்டாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் ஹீரோவுக்கு வேலையும் கிடச்சிருது. ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் ஹீரோயின் வந்து வெளியே கிளம்புறாங்க. நான் வேலைக்கு போகிறேன் தாத்தான்னு சொல்லி தாத்தாட்ட சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாப்பாவும் இருக்குது. போயிட்டு வரேன்னு சொல்லி ஹீரோயின் கிளம்புனோடனே இந்த பக்கம் ஒரு ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ எலெக்ஷன் வரதுனால நிவாரண நிதியை கிட்டத்தட்ட 8 லட்சமாக மாற்றிருக்காங்களாமா. இதை கேட்ட உடனே அவங்க 2 பேரும் அப்படியே தாத்தாவை பார்க்க, ஹீரோவோட ஃப்ரெண்ட் அப்படியே தாத்தாவை பார்க்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த படமும் முடிஞ்சிருது. ஃபைனலி இந்த படம் எப்படின்னு சொல்லி இந்த படத்தோட ஸ்டோரி படத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரி கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் போர் அடிக்காமல் கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு விஎஃப்எக்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த புலி வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு படம் தான். இந்த படத்தோட ஒப்பீனியன் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி வச்சிருங்க நண்பா.